ஸோ பவர் ஜென்ரேஷனில் நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தெர்மல் பவர் ஸ்டேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஹைட்ரோ டைப் பார்த்தோம். ஹைட்ரோவில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வாட்டர் வந்து சோர்ஸாக எடுத்துகிட்டு அதிலிருந்து பவர் ஜென்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இங்கே நமக்கு தெர்மல் பவர் ஸ்டேஷன் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஹீட் எனர்ஜி ஆஃப் ஃபியூவல், அதாவது நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஒரு சோர்ஸ், அதிலிருந்து ஹீட் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஹீட் எனர்ஜியிலேருந்து நமக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிள் டேர்ம்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய சோர்ஸ் அதை நம்ம ஹீட் பண்ணி ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணி டர்பைனுக்கு பாஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜென்ரேட்டர் சைடுக்கு கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும், இங்கே நமக்கு மெக்கானிக்கல் எனர்ஜி வந்துட்டு எலக்ட்ரிக்கலாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அதிலிருந்து நமக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி வந்து கிடைக்கும். ஸோ இது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வைடாக யூஸ் பண்ணக்கூடியது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஒர்க்கிங் பிரின்சிபல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இட் ஒர்க்ஸ் ஆன் ரேங்கின் சைக்கிள் அப்படின்னு. ஸோ இந்த ரேங்கின் சைக்கிள்னால் என்ன அப்படிங்கிறது தனியாக ஒரு டயக்ராமேட்டிக்காக எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த தெர்மல் டைப்பில் இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாமே வந்து பார்க்கலாம். எனர்ஜி கன்வர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா chemical energy, அதை நம்ம என்ன பண்ணுறோம், we are converting into thermal energy by using a boiler. and boilerலேருந்து டர்பைனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெக்கானிக்கல் எனர்ஜியாக இருக்கும். அதை நம்ம ஜென்ரேட்டருக்கு கொடுக்கும்போது தான் நமக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து கிடைக்கும். ஸோ இந்த தெர்மல் பவர் பிளான்ட்டுடைய ஒர்க்கிங் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வந்து கோல் சப்ளை எடுத்துக்க போகிறோம். அதாவது ஸ்டோரேஜில் இருந்து நமக்கு தேவையான சோர்ஸை ஃபர்ஸ்ட்டு நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோலை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய நேச்சுரல் ஃபார்மில் எக்ஸிஸ்டிங்காக எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணாமல், ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம ஃபைன் பவுடர்ஸாக வந்து ஃபர்ஸ்ட்டு க்ரஷ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸில் நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா அதை தான் வந்து பல்வரைசர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி க்ரஷ் பண்ணுறோம், இல்லை பல்வரைசர்னால் என்ன, அது என்ன ப்ராசஸரை நமக்கு பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ இந்த பவுடர்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த கோலை என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are sending into a boiler. ஸோ பாய்லரில் இதை நம்ம வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to use a boiler. ஸோ கோலை வந்து நம்ம பாய்லர் வச்சு, அதாவது இப்போ பவுடர் பண்ணியிருக்க அந்த கோலை வந்து பாய்லர் வச்சு ஃபர்ஸ்ட்டு நம்ம பர்ன் பண்ண போகிறோம். அண்ட் அதே நேரத்தில் நம்ம வாட்டரை ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஹை ப்ரெஷர் ஸ்டீம் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இதனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீம் ஜென்ரேஷன் வந்து இந்த இடத்துல கிடைக்குது. ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா அரௌண்ட் 500 to 600 டிகிரி செல்சியஸ். அண்ட் ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் we get a ஹை ப்ரெஷர் ஸ்டீம். ஸோ செகண்ட் பாயிண்டில், அதாவது ஃபர்ஸ்ட்டில் நமக்கு பவுடர்ட் கோல் கிடைச்சிது, செகண்டில் நமக்கு ஸ்டீம் கிடைச்சிருச்சு. தேர்ட் ஸ்டெப்பில் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த ஸ்டீம் டர்பைனை யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்டீம் என்ன பண்ணும் அப்படின்னா டர்பைனோட பிளேட்ஸை வந்துட்டு ஹீட் பண்ணும். ஸோ டர்பைன் வந்து, அதாவது டர்பைன் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா விண்மில்லில் வந்துட்டு நமக்கு இந்த ஃபேன் எல்லாமே இந்த மாதிரி ஒரு 3 பிளேட்ஸ் வந்து நமக்கு இருக்கும். அதை நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ரொட்டேட் ஆக என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்டீம் வந்து இந்த பிளேடை வந்து ஹீட் பண்ணும். அப்படி ஹீட் பண்ணும்போது தெர்மலாக இருக்கக்கூடியது, அதாவது ஸ்டீம் அப்படிங்கும்போது தெர்மல் எனர்ஜி, ஏன்னா ஸ்டீம் அப்படிங்கிறது என்ன, வாட்டர் ட்ராப்லெட்ஸ் தான். ஸோ அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸாக இருக்கிறது வந்துட்டு தெர்மல் எனர்ஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த தெர்மல் எனர்ஜி இப்படி ரொட்டேட் ஆக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலி ஃபோர்த் ஸ்டெப் விச் இஸ் ஜென்ரேட்டர். ஸோ இந்த டர்பின் ஷாஃப்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இட் ரொட்டேட்ஸ் தி ஜென்ரேட்டர். அப்படி ரொட்டேட் ஆகும்போது இட் ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிசிட்டி. அண்ட் இப்போ நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். அண்ட் என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னா 11 kV வந்து கிடைக்கும். அண்ட் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 50 Hz, which is very very important point to be noted. அண்ட் இது வந்துட்டு ஒரு 3 phase ஏசியாக நமக்கு இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்கும். ஸ்டெப் 5 இஸ் கண்டென்சர். ஸோ ஸ்டீம் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கண்டென்சர் பார்ட்குள்ளே என்டர் பண்ண போகிறோம். அப்போ என்ன, அதாவது கண்டென்சர் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு கூல் பண்ணி கொடுக்கும். இங்கே நமக்கு வாட்டர் ட்ராப்லெட்ஸாக இருக்கிறது மறுபடியும் வாட்டராகவே மாறும். ஸோ இங்கே நம்ம ஒரு கூலிங் வாட்டரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டீமை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கண்டென்ஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு கூலிங் டவர். இப்போ நமக்கு முன்னாடி ஸ்டெப்பில் நமக்கு வாட்டராக கிடச்சிருச்சு, ஆனால் அது அகெயின் நமக்கு இன்னும் ஹாட்டாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா ப்ராசஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ரெஷரில் இருக்கும். ஸோ இந்த ஹாட் வாட்டரை கூல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கூலிங் டவர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டர் நம்ம கூல் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இட் கேன் பி ரீயூஸ்ட். ஸோ இதை வந்து ஒரு சைக்கிளாக நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கோல் வந்து இப்படி பெருசாக இருக்கிறத வந்துட்டு ஒரு பவுடராக நம்ம பண்ணுறோம். இந்த பவுடரை நம்ம பாய்லரில் யூஸ் பண்ணி ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டீம் மாதிரி ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ஸ்டீமை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு thermal energy வந்துட்டு மெக்கானிக்கல் எனர்ஜியாக வந்துட்டு இப்படி கன்வெர்ட் ஆகுது. ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி now is converted into 3-phase AC current. ஸோ இது ப்ராசஸ் வந்துட்டு இப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் 7th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர். ஏன் அப்படின்னா இப்போ 11 kV தான் நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இதை நம்ம 220 kV வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் இட் கேன் பி ட்ராவல் டு லாங் டிஸ்டன்சஸ். அதாவது ஒரு பெரிய டிஸ்டன்ஸுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய வோல்டேஜ் இன்க்ரீஸ்டாக இருக்கும்போது தான் நமக்கு இந்த டிஸ்டார்ஷன்ஸோ இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ் எல்லாமே வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் இட் இஸ் சென்ட் டு அ டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ லே அவுட் படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தது ஜஸ்ட் ஒரு டயக்ராமேட்டிக்காக, அதாவது ஜஸ்ட் ரெப்ரசன்டேஷனில் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு சிங்கிள் லைன் டயக்ராம் மாதிரி பார்க்கலாம். ஸோ கோல் ஃபர்ஸ்ட்டு நம்ம பவுடர் பண்ணுறோம். ஸோ வி ஆர் யூஸிங் அ பல்வரைசர். அதிலிருந்து பாய்லர் யூஸ் பண்ணி கோல் பவுடரை வந்து பாயில் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டர்பைனுக்கு கொடுத்துட்டு ஜென்ரேட்டர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான எனர்ஜி கிடச்சிருச்சு, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அதை ஸ்டெப் அப் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இங்கே பாய்லரில் இருக்கக்கூடிய அந்த வாட்டரை பார்த்திங்கன்னா நம்ம கண்டென்சர் யூஸ் பண்ணி வாட்டர் ஸ்டீமாக இருக்கிறத வந்துட்டு வாட்டர் ட்ராப்லெட்ஸாக நம்ம திருப்பியும் சேஞ்ச் பண்ணி வாட்டராக கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம வந்து கூல் பண்ணுறோம். ஸோ இட் கேன் பி reused. ஸோ அதோடைய டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் பார்க்கலாம் எப்படி ஒரு ஹீட் எனர்ஜி வந்துட்டு எலக்ட்ரிக்கலாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு நான் முதவே சொல்லியிருந்தேன், இங்கே நமக்கு கோல் சப்ளை வந்து இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பெருசாக இருக்கிறத பவுடர் ஃபார்முக்கு மாற்றுறதுக்கு வி ஆர் யூஸிங் எ பல்வரைசர். அண்ட் பல்வரைசர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பவுடர்டு கோலை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பாய்லர் ஃபர்னாஸ்க்கு வந்து கொடுக்குறோம். ஸோ இங்கே நமக்கு இப்படி கொடுத்தாச்சு. அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஹை ப்ரெஷர் ஸ்டீம் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும் ஆஃப்டர் பாசிங் த்ரூ டர்பைன். அண்ட் அப்படி இருக்கும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டீம், அதாவது தெர்மல் எனர்ஜி நமக்கு இங்கே என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா டர்பைன் பாஸ் ஆனதுக்கு அப்புறமா மெக்கானிக்கலாக கன்வெர்ட் ஆகும். அண்ட் அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிசிட்டியாக நமக்கு இங்கே கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஸ்டீம் இருக்குது. ஸோ இந்த கோலை வந்து நமக்கு பேர்ன் பண்ணும்போது நமக்கு இங்கே ஸ்டீம் இருக்குது. அதுதான் இந்த டர்பைனை ஹிட் பண்ணும்போது நமக்கு இந்த என்டையர் ப்ராசஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதுக்கு இங்கே நமக்கு வந்து வாட்டர் வந்து தேவைப்படும் பாய்லரில். ஸோ அப்போ அந்த வாட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு கண்டென்சரை நம்ம யூஸ் பண்ணி அந்த வாட்டர் ஸ்டீமை வந்துட்டு, அதாவது ஸ்டீமை வந்துட்டு மறுபடியும் வாட்டராகவே கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டீம் தான் இருக்குது. இந்த ஸ்டீம் இப்போ நமக்கு எப்படி இருக்குது, வாட்டராக மாறிடுச்சு. பட் இந்த வாட்டர் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப ஹாட்டாக இருக்குது. அப்படிங்கிறதுனால கூலிங் டவரில் பாஸ் ஆகும்போது நமக்கு வாட்டர் வந்துட்டு கூலாகி நமக்கு திருப்பி இதை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ பாய்லரில் பார்த்தீங்கன்னா இட் ஹீட்ஸ் வாட்டர் டு ப்ரொடியூஸ் ஸ்டீம். அண்ட் ஸ்டீம் வந்துட்டு இட் ஸ்பின்ஸ் தி டர்பைனை நமக்கு சுற்றி கொடுக்கும். அப்படி பண்ணும்போது தான் ஜென்ரேட்டருக்கு பாஸ் ஆகும்போது நமக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ எனர்ஜி கன்வர்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு தெர்மல் ஃப்ரம் விச் மெக்கானிக்கல் அண்ட் அதிலிருந்து நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய மெயின் காம்பனன்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு கோல் ஹேண்ட்லிங் பிளான்ட். அதாவது அந்த பல்க்கு கோலை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு இடம் தேவைப்படுது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பாய்லருக்கு சப்ளை பண்ணும். நமக்கு தேவையான கோலை வந்துட்டு சப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு இனிஷியலாக அந்த கோலை பெரிய கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய கோலை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு இடம் நமக்கு தேவை. அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு பவுடர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஒரு பிளான்ட் நமக்கு தேவை. பல்வரைசர் எதுக்கு அப்படின்னா அந்த பெருசாக இருக்கக்கூடிய கோலை வந்துட்டு சின்ன சின்ன பவுடராக சின்ன பார்ட்டிகல்ஸாக க்ரஷ் பண்ணுறதுக்கு, அதை அரைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு இட் இம்ப்ரூவ்ஸ் கம்பஷன். ஏன்னா பெருசாக இருக்கிறத நீங்கள் அப்படியே போட்டு பாயில் பண்ணுறதை விட பவுடர் ஃபார்மில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும்.
ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிராணி புகை போடுறத கூட நீங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். சாம்பிராணி போடும்போது பார்த்தீங்கன்னா பவுடர்டு ஃபார்ம் ஆஃப் சாம்பிராணி நீங்கள் போடும்போது உங்களுக்கு நிறைய புகை வரும். அதுவே அது கொஞ்சம் பெருசாக கல் மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சாம்பிராணியை நீங்கள் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த புகையை கொடுக்கும். ஸோ அதை நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாய்லர். ஸோ கோலை பேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இதில் தான் நமக்கு ஸ்டீம் வந்து கிடைக்கும். ஸோ இட் மீக்ஸ் த ஹார்ட் ஆஃப் த பிளான்ட். ஸோ இதுதான் வந்துட்டு சென்டர் பாயிண்ட். அண்ட் டர்பைன் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்டீம் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியை நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டர்பைன் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் பி எய்தர் இம்பல்ஸ் டர்பைன் ஆர் ரியாக்ஷன் டர்பைன். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஜென்ரேட்டர். அதில் தான் நமக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அண்ட் இட் இஸ் கனெக்டட் டு டர்பைன். ஸோ அதுக்கப்புறமா இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஸ்டீம் வந்து மறுபடியும் வாட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்? வி ஆர் யூஸிங் அ கண்டென்சர். ஸோ இதில் நமக்கு எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஃபைனலி கூலிங் டவர். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த ஹாட் வாட்டரை கூல் பண்ணுறதுக்காகவும் திருப்பி அதை ரீயூஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அண்ட் லாஸ்ட்லி சிம்னி. ஸோ வேஸ்ட் கேஸஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணுறதுக்காகவும் பொல்யூஷனை கம்மி பண்ணுறதுக்காகவும் வி ஆர் ஜஸ்ட் யூஸிங் திஸ் சிம்னி. ஸோ இதுதான் வந்துட்டு மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் thermal plant. ஸோ இப்போ இதில் இட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபிள் ஆஃப் ராங்கின் சைக்கிள் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த ராங்கின் சைக்கிள்னால் என்ன அப்படின்னா ஸோ பாய்லர், அதுலேருந்து டர்பைன், கண்டென்சர், பம்ப் அண்ட் பாய்லர். ஸோ இது திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிறது தான் நம்ம ராங்கின் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டயக்ராமேட்டிக்காக உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா இனிஷியல் காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹைட்ரோவை கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஸ்பேஸ் ரெக்குவயர்மெண்ட் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ எந்த இடத்துல வேணால் நம்ம இது வந்து பில் பண்ணிக்கலாம். அண்ட் பவர் ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு லார்ஜாக இருக்கும், ரிலையபிளாக இருக்கும், கண்டினியூஸாக நமக்கு பவர் சப்ளை கிடைக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வந்துட்டு இந்த டைப் ஆஃப் பவர் ஜென்ரேஷன் மெத்தடில் இருக்குது. ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அந்த கேஸஸ் வேஸ்ட் எல்லாமே நம்ம சின்ன வழியாக பாஸ் ஆகும்போது ஏர் பொல்யூஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. கோல் நமக்கு தேவைப்படும், ஏன்னா அதுதான் நம்மளுடைய இனிஷியல் சோர்ஸ். மெயின்டெனன்ஸ் வந்து ஹையாக இருக்கும். அண்ட் அந்த ஆஷை வந்து எப்படி நம்ம டிஸ்போஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஒரு இஷ்யூ ரைஸ் ஆகும். கோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பல்க் குவான்டிட்டியில் தேவைப்படும். ஸோ ஃபியூவலுடைய காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் we have 30% to 40% ஆஃப் எஃபிஷியன்சி. இது வந்து ஹைட்ரோவை கம்பேர் பண்ணும்போது அதை விட கம்மியாக தான் நமக்கு இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ண மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் 10 times இம்பார்ட்டன்ட். தெர்மல் அப்படின்னா நமக்கு இந்த ராங்கைன் சைக்கிள் அப்படிங்கிறது நல்லா ஞாபகத்துக்கு இருக்கணும். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி என்னென்ன எக்யூப்மெண்ட் என்னென்ன யூசேஜ்க்காக பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். பாய்லர் எதுக்கு, கண்டென்சர் எதுக்கு, அண்ட் இதனுடைய அவுட்புட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எஃபிஷியன்சி கம்பேரிசன் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ சம்மரியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தெர்மலில் என்ன எனர்ஜி எப்படியாக கன்வெர்ட் ஆகுது அண்ட் ஒவ்வொரு பர்டிகுலர் காம்பனண்ட் வந்து நமக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது, இல்லை என்ன ரோல் ஆஃப் ஒர்க் வந்து செய்யுது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ ராங்கின் சைக்கிள்னால் என்ன அப்படிங்கிறது நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து தெர்மல் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சைக்கிள். என்ன பண்ணும் அப்படின்னா ஹீட் எனர்ஜியை வந்துட்டு மெக்கானிக்கலாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா எலக்ட்ரிக்கலாக கன்வெர்ட் பண்ணுற இந்த சைக்கிளை தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ராங்கின் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்காக இதை நம்ம தெர்மல் பிளான்ட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ தெர்மல் பிளான்ட்டில் கோல் வந்து நமக்கு ஹீட்டை கொடுக்குது அண்ட் ஹீட் மூலமாக ஸ்டீம் மூலமாக டர்பைன் ரொட்டேட் ஆகி டர்பைன் என்ன பண்ணும் நமக்கு ஜென்ரேட்டரை வந்துட்டு ரொட்டேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சராக ஒரு சைக்கிளாக நமக்கு வந்து ஃபாலோ பண்ணி கொடுக்குது. அந்த சைக்கிளை தான் நம்ம வந்து ராங்கின் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய மெயின் பார்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பாய்லர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாட்டர் வந்து நம்ம பாய்லரில் ஹீட் பண்ணுறோம், அப்போ நமக்கு ஸ்டீம் கிடைக்கிது. ஸோ வாட்டர் ட்ராப்லெட்ஸாக இங்கே இருக்கிறது வந்துட்டு இப்படி ஸ்டீமாக மாறுது அண்ட் ஹை ப்ரெஷர் ஸ்டீம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஹீட் எனர்ஜி நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ வாட்டர் வந்து ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகிறது நம்மளுடைய சைக்கிளில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே கன்வெர்ட் ஆகிருக்க இந்த ஸ்டீம் வந்துட்டு டர்பைனில் என்டர் ஆகி அந்த டர்பைனை நமக்கு ரொட்டேட் பண்ண வைக்கும். ஸோ ரொட்டேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி நமக்கு இங்கே ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஸ்டீம் வந்து மெக்கானிக்கல் ரொட்டேஷனாக இங்கே நமக்கு கன்வெர்ட் ஆகுது.
தேர்ட் ஆஃப் த சைக்கிள் இஸ் கண்டென்சர். ஸோ ஸ்டீம் வந்து இப்போ நமக்கு கண்டென்ஸ் ஆகி வாட்டராக மறுபடியும் வந்துட்டு கன்வெர்ட் ஆகும். அப்போ ஹீட் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ ஸ்டீம் இஸ் அகெயின் கன்வெர்டட் இன்டு வாட்டர் இன் தி தேர்ட் ஸ்டெப். அண்ட் ஃபோர்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாட்டரை வந்துட்டு இட் இஸ் பம்ப் பேக் டு த பாய்லர். அதை கூல் பண்ணதுக்கப்புறமா திருப்பியும் நம்ம வந்து பம்ப் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு சைக்கிளாக வந்து நமக்கு இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். பாய்லர் டு டர்பைன், டர்பைன் டு கண்டென்சர், கண்டென்சர் டு பம்ப் அண்ட் அகெயின் பாய்லர் அப்படின்னு. இது வந்து லூப் மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இது வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இங்கே ரேங்கைன் சைக்கிளில் பாய்லர் இருக்குது. செகண்ட் என்ன பார்த்தோம், டர்பைன். ஸோ பாய்லரில் ஹீட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டீம் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபேனை வந்து இப்படி சுற்ற வச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி சுற்றும் போது பார்த்தீங்க அப்படின்னா we will get in the terms of mechanical point. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்டீமை வந்து நம்ம கண்டென்சர் வழியாக பாஸ் ஆகி அந்த கண்டென்சரில் இருக்கக்கூடிய வாட்டரை நம்ம கூல் பண்ணுறதுக்கு we are using a pump here. ஸோ மறுபடியும் இங்கே ரீசைக்கிள் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த வாட்டரை we are providing it back into the boiler. ஸோ இதுதான் ரேங்கைன் சைக்கிளில் இருக்கக்கூடிய ஃப்ளோ. ஸோ எனர்ஜி கன்வர்ஷனில் நம்ம என்ன எனர்ஜி எப்படி கன்வெர்ட் ஆகுது இந்த ரேங்கைன் சைக்கிளில் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கோல் ஹீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹீட் எனர்ஜி நமக்கு கிடைக்குது. அண்ட் ஸ்டீம் டு டர்பைன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா we get in terms of mechanical energy and generator பார்ட்டில் we get it as electrical energy. ஸோ இதுதான் ரேங்கைன் சைக்கிளில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். ஸோ ஒரு ஆக்சுவல் தேர்மல் பிளான்ட்டுக்கும் ரேங்கைன் சைக்கிளுக்கும் இருக்கக்கூடிய கம்பேரிசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரேங்கைன் சைக்கிளில் நமக்கு பாய்லர், டர்பைன், கண்டென்சர், பம்ப் வந்து இருக்கும். அண்ட் தேர்மல் பிளான்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கோல் ஹேண்ட்லிங் பிளான்ட்டில் இருந்து லாஸ்ட்டாக டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து டிரான்ஸ்மிஷன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ ரேங்கைன் சைக்கிள் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கிங் சைக்கிளுடைய அதாவது சென்ட்ரல் கோர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். தேர்மல் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் மோஸ்ட் ஒர்க்கிங் சைக்கிள் தான் இந்த ரேங்கைன் சைக்கிள். ஸோ அதை பேஸ் பண்ண மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி கேட்கலாம் அப்படிங்கிறதையும் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.